மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 நாள் பயணமாக கோவை வந்துள்ளார். பாஜக சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பாஜக தொண்டர்கள் மத்தியில் அமித்ஷா உரையாற்றும் போது அவர் பேசுகையில், தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூறுவது தவறான தகவல். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி நிறைய திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் என கூறினார். அப்போது தமிழ்நாட்டில் தேச விரோத மக்கள் விரோத ஆட்சியான திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது என கூறிய வார்த்தை தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஆட்சியில் 1000 விமர்சனம் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை தமிழ்நாட்டில் தேச விரோத அரசு என்று பேசியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது. இது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேச விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டதாக கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் உள்ள மக்களை மதம், மொழி என்று பிளவுபடுத்தி ஆட்சி செய்கிறது பாஜக. மேலும் பாஜக ஆளாத மாநிலங்களை கவர்னர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சி செய்கிறது. மாநில அரசின் அரசியல் அதிகாரங்களை தன்னகத்தை குவிப்பதற்கு சட்ட வரைவு மசோதாக்களை திருத்துகிறது பாஜக அரசு. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இவர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்ட காரணத்தால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றியை கொடுக்காமல் தேர்தலில் விரட்டி அடிக்கிறார்கள். நாள்தோறும் மக்கள் நலனுக்கு திட்டங்களை தீட்டி நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டிருக்கும் பாஜகவினரின் முகமூடியை மக்களிடம் தோலுறுத்தி காட்டினால் ஆளும் தமிழ்நாடு அரசை தேச விரோத அரசு என கூறுவதா என்று தெரிவித்திருந்தார்.